வரேன். திரு தமிழ்மணி, ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு அமைச்சர் விளக்கம் கொடுக்குறார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்புறாங்க. உங்கள் பார்வையில் எது கள நிலவரம்? சார், நான் ரொம்ப சின்ன பிள்ளையில் படிக்க ஆரம்பித்த பத்திரிக்கை தினத்தந்தி பத்திரிக்கை. 4 வயசில் எழுதி எந்த கட்சி சார்பான பத்திரிகையில் இன்றைக்கு வரைக்கும் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைய பத்திரிக்கை சார், பக்கம் 4, 2 பேர் கொலை, 2 பவுன் 2 கிராம் 2 கொலை. பாருங்க, முன்விரோதம் கூட இல்லை. இதில் புருஷன் முன்னாடி சேர்ந்து ஒரு வயசான அம்மாவை கொலை பண்ணி அந்த பாடியை ராத்திரி பூரா வீட்டில் வச்சுருந்துட்டு ஒரு ஸ்கூட்டர் மேலே வச்சு மூட்டையாக கட்டி ஒரு குழந்தைய அது மேலே உட்கார வச்சு புருஷன் முண்டாட்டி ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு கூவாத்தில் போட்டேன். இது வழக்கு. சரி, இவருங்க சார் 10 பக்கம் 6, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வெட்டி கொலை, 6 பேர் வெறிச்செயல். அதுக்கு கீழே பஸ்களில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி வயதாகுடன் நகை திருடிய 3 தம்பதிகள் கைது. அதுவும் சட்டம் ஒழுங்கு தான். வெட்டினா கொலை பண்ணான்னு சொன்னால் அது தவறு, புரிதல் தவறு சார். முன்விரோதத்தில் கொடூரம், வாலிபரை கொன்று உடலை துண்டு துட்டாக வெட்டி புதைப்பு, 8 பேர் அதிரடி கைது. இது அதே 6வது பக்கம். இது இந்த பாருங்க சார், ஒரு வேறு ரூட்டில் போகணுன்னு சொன்ன ஒரு லேடி போலீஸை பேஜ் 8 ஆட்டோக்காரர் ஏற்றுறாரு மேலே. என்ன சட்டம் ஒழுங்குக்கு என்ன மரியாதை இருக்குது, போலீஸுக்கு என்ன பயம் கூட வேண்டாம் சார், மரியாதை இருக்கணும் அந்த யூனிஃபார்முக்கு. அந்த அம்மா வேறு இடத்துல போய் இந்த பக்கம் ரூட்டில் அவ்வளோதான் ஏற்றிருக்கான் ஒரு ஆட்டோக்காரன். இந்த பாருங்க சார், பேஜ் 10 அதிமுக பிரமுகர் வெட்டி கொலை. நம்ம ஊர் தான் இதெல்லாமே. இப்படி இருக்குமானால் அது சட்ட ஒழுங்கு இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா பெருசாக நம்ம பேசுகிறதுக்கு அர்த்தம் இல்லை. நான் சொல்லலை, ஏதோ கட்சி பத்திரிக்கையும் அல்ல. அது நான் எடுத்து படுத்து காமிச்சேன். நான் முடிச்ச பிறகு யார் வேணால் பதில் சொல்லுங்கள், தப்பு இல்லை. சொல்லணும், நான் கற்றுக்கிட்டு வீட்டுக்கு போகணும், அதுதான் பாயிண்ட்டு. ரைட் சார், 50 ஆண்டு காலமாக வக்கீல்களாகிய நாங்களும் குற்றம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் தொடர்ந்து போராடுறோம். இப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போ, ஹேண்ட்கஃப் போடாத, சுப்ரீம் கோர்ட் பள்ளைகள் சொல்லியிருக்கு. அன்லஸ் அவன் ஒரு கொடூரமான குற்றவாளியாக இருந்தால் போடக்கூடாது அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் ஒரு மனைவி கதறி அழுகுது, ஐயா என் புருஷனுக்கு கொஞ்சம் ஹேண்ட்கேப் கொண்டு போட்டு அழைச்சிருப்பாங்கய்யா. ஏம்மா, இல்லாட்டி கையை சும்மா விட்டு கொண்டு போனீங்கன்னா ஓடினான்னு சொல்லி சுட்டு கொண்டு விடுவீங்க நீங்கள். ஐயா பேப்பரில் இருக்குது, தமிழ்மணி கண்டுபிடிப்பல்ல இது இருக்குது. இந்த பேப்பரில் 3 நாளைக்கு முந்தி பேப்பரில் எது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஒரு ஆள், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இன்னொரு கைதான ஒருத்தர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், சென்னை சிட்டி சப் இன்ஸ்பெக்டருடைய பையன். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. கொடைநாடு வழக்கு 3 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க, கண்டுபிடிக்க. எவனாக இருந்தாலும் தூக்க மாட்டுங்க, நான் வேணான்னு சொல்லலை. தப்பு நடந்திருக்குமானால் அரசியல்வாதியாக இருந்தாலும் தனிப்பட்ட நபராக மாட்டுங்க, தலையில மாட்டுங்க, தப்பு இல்லை. அப்போ தான் பயம் வரும், சட்டத்து மேலே மரியாதை வரும். 3 வருஷம் கழிச்சு அவங்க வந்தவுடனே எடுத்துட்டாங்க டிஎம்கேக்கு. 10 நாளைக்கு முந்தி இன்டர்போல் உதவி தேவைப்படுதும். நீங்கள் பேப்பரை பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. இன்டர்போல் ஒரு 4 இன்டர்நேஷ்னல் நம்பர், ஃபோன் நம்பர் வந்துருக்கும் அவங்கக்கிட்ட. அது உங்களாலலாம் கண்டுபிடிக்க முடியாதான். இன்டர்போல் உதவி வேணுமா? என்கிட்ட ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன பவர் இருக்கோ என்கிட்ட கொடுங்க சார். 48 ஹவர்ஸில் யார் குற்றவாளிலாம் கண்டுபிடிச்சி காமிக்கிறேன். ஏங்க அது ஒரு அரசாங்க நிர்வாகம் செய்ய முடியாதுன்னு நீங்கள் அவநம்பிக்கையோடு இருக்கீங்களா? அவங்க தானே சார் இன்டர்போல் கேட்குறாங்க. 3 வருஷங்கள் சார் நடந்தது 17. ஒருவேளை ஏடிஎம்கே கவர்மெண்ட் தப்பாக கூட செய்திருக்கலாம். நான் டிஃபெண்ட் பண்ணலாம் விரும்பலை யாரையும். அப்படி சொல்லித்தான் ரீஓப்பன் பண்ணலாங்க இவங்க. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? ரைட். இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஒரு சமூக குற்றமாக நடந்துக்கிட்டு இருக்கு,
ஒவ்வொருத்தருக்கும் எப்படி தனித்தனி ஒரு போலீஸ் போட்டு நம்ம பாதுகாக்க முடியும்? இதெல்லாம் வந்து ஒரு முன்விரோதத்தால செய்கிறது, இல்ல தனிப்பட்ட ஒரு பழிவாங்கும் உணர்ச்சியால செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சட்டம் ஒழுங்கோட கணக்கு போட்டு பார்க்கிறது எப்படி நியாயமா இருக்க முடியும்? ரகுபதி கேட்கிறாரு. ஐயா, அமைச்சர். சட்டம் ஒழுங்குங்கிறது சட்டத்தை மதிக்காததுதான் கெட்டு போச்சுங்கிறது. தனிப்பட்ட யாருக்கும் போட சொல்லல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஸ்ட்ரைட்டா பதில் சொல்றேன். ஆம்ஸ்ட்ராங்க்கு போலீஸ் கமிஷனர் சொல்றாங்க 3 தடவை நாங்கள் இன்டெலிஜென்ஸ் கூப்பிட்டு சொன்னா ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. உண்டா இல்லையா சார்? இல்ல அவர் சொல்லலையா அப்படி? போலீஸ் சொல்லியிருக்கு 3 தடவை அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு இன்டெலிஜென்ஸ் கூப்பிட்டு சொன்னோம். போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. சந்தீப் இட்ஸ் அன் ரெக்கார்ட். இல்ல சார், சந்தீப் ராயரத் ஒரு கமிஷனரா இருக்கும்போது இந்த கேள்வி அவர் முன்னால கேட்கப்பட்டது இல்ல, அந்த மாதிரி எல்லாம் உளவுத்துறை சார்பா எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படலன்னு அவர் சொல்லியிருக்காரு. இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். இல்லங்க, சொல்லப்பட்டது இல்ல அவர் சொல்லியிருக்காரு. இந்த கேள்வி கேட்கப்பட்டது உளவுத்துறை தரப்புல எங்களுக்கு எந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 3 முறை சொன்னோம், எச்சரித்தோம். நானே கொண்டாந்து காமிக்கிறேன் சார். ஆமா 3 முறை சார். ப்ளீஸ் சார். நான் கமிஷனர் சொன்னதை நான் பதிவு பண்றேங்க. ஓகே, ஆங்கர் சொல்ல கூட தான் நமக்கு வருத்தம் வருது. நீங்க ஏன் வருத்தப்படணும்? உங்களுக்கு தெரியணும் சார். நான் சொல்றது கரெக்ட் தான். நோ வெயிட் ஒரு நிமிஷம். சந்தீப் ராய் ரத்தோர் கமிஷனரா இருக்கும்போது மறுநாள் அவர் பிரஸ் பார்க்கும்போது இந்த விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு. அதற்கு பிறகு அதான் அவரை மாத்துனாங்க. அதற்கு பிறகு வெளியே வந்துருச்சு 3 முறை சொன்னோம் அப்படின்னு. இட்ஸ் அன் ரெக்கார்ட். வேற ஒன்றும் சார். இது ரெக்கார்ட்னா அந்த ரெக்கார்டு காட்ட சொல்லுங்க. சரி, காட்டுவார் சார். அதையும் இந்த ரெக்கார்டுக்கு இதை தாண்டி ஒருத்தர் ரெக்கார்டு நீங்க பேசும்போது தம்பி குறுக்கிட கூடாதுன்னு. இது எல்லாத்துக்குமே பின்புலத்தை பாருங்க. இது ஒரு சமூக பிரச்சனை. நான் முதல்ல சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு நான் தேசிய புள்ளிவரத்தை நான் சொல்லியிருக்கேன். நீங்க அந்த அடிப்படையில நீங்க ஒரு அப்ப நான் சொன்ன புள்ளிவரம் பொய்ன்றீங்களா நீங்க? சரி, அவர் பதில் சொல்லுங்க. முடிக்கலனா நீங்க சொல்ற ஒரு இதுக்கு நாங்க பதில் சொல்லலாம். ரைட் சார். நான் அதாங்க கேக்குறேன். நான் சொல்லட்டுமா? நீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார். எல்லாத்துக்கும் முன்விரோதம் இருக்கும் சார். அரசியல் முன்விரோதமாக இருக்கலாம், தனிப்பட்ட பகையா இருக்கலாம், ஜாதி பகையா இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலா இருக்கலாம், திருட்டா இருக்கலாம். இதுல ஒரு கூட நீங்க படிச்சதுல முன்விரோதம் தான். இந்த கடலூர்காரர் ஒருத்தரை வெட்டினாங்களே, பாஸ்கர்னு ஒரு பேர். அவரை பாண்டிச்சேரியில வெட்டியிருக்காங்க. அந்த கணக்கு இங்க வந்து எழுதுறாரு எடப்பாடி பழனிசாமி. இல்ல, இங்கதான் இல்ல சார். பாண்டிச்சேரியில ஏதோ இது நடந்துச்சு, கூத்து நடந்துச்சு, வெட்டினது இங்க. நான் இந்த பதில் சொல்லிடுவாங்கன்னு தான் நான் இன்னொருத்தர வெட்டியது இங்க. கொலை நடந்த கடலூர் மாவட்டம். எக்ஸாக்ட்லி. தயவு செஞ்சு இல்ல ஒரு ஆங்கரா நீங்க போய் தப்பான சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க தமிழ்மணி. இல்ல ரகுபதி சொல்லி இருக்காருன்னாங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் ரொம்ப தெளிவா தான் வார்த்தையை பயன்படுத்துறேன் சார். ரகுபதி சார் ஒரு அமைச்சர் வேற என்ன சொல்லுவார் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இந்த இருக்கு அங்கதான் அந்த இது நடந்துச்சு, கோயில் வீடா நடந்தது. அதுல வந்த முன்விரோதத்துல தான் கொலை பண்ணி இருக்காங்க. போன வருஷம் இவங்க ஒருத்தர் வெட்டினாங்க. அதெல்லாம் இல்லைங்கள. ஆனால் சார் இப்ப சொல்றாரு இவர் சுதாகர் ஐபிஎஸ் அடிஷனல் கமிஷனர். இனிமே போலீஸ்காரங்க யாராவது காசு வாங்கினா டிராஃபிக்ல சஸ்பெண்ட்லாம் பண்ண மாட்டேன், டிஸ்மிஸ் பண்ணுவேன். இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். ரைட். சரி. இது ஒரு அரசியல் காரணமே நான் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் தண்டிச்சாங்கன்னு யாராவது சொல்லட்டும். எனக்கு தெரியலன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். அண்ணா நகரில் ஒரு எக்ஸிபிஷன் பார்க்கில் அங்கே திமுக காரவங்க போய் எப்படி எனக்கு மாமூல் கொடுக்காம நீ கடை வச்ச, எப்படி அதை அனுமதிச்ச? ராதாகிருஷ்ணன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னார். எவ்வளவு நாளாச்சு? அந்த யாரு போய் எல்லா பேப்பர்லையும் டிவிலையும் வந்துச்சு, நடவடிக்கை எடுத்தாங்களா? ஒரு விஷயத்துல நடவடிக்கை எடுத்திருந்தால் அடுத்த இடத்துல அது அரசியல் தான். அரசு ஏன் மாமூல் கொடுக்கலன்னு ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர் சொல்றான். தயவு செஞ்சு ஒண்ணும் பண்ணாத, நான் காசு கொடுக்க இருக்கா இல்லையா சார்? அதான். சரி, சுருக்கமா முடிங்க. 8 கோடி பேர் வாழ்ற ஊரு, இவ்வளோ பெரிய மாநிலத்துல அங்க ஒரு தப்பு நடந்து இங்க ஒரு தப்பு நடந்ததுன்னு அவர் சொல்றாருல்ல. இந்த தப்பு நடக்கும்போது ஒருத்தர் வந்து பிணத்தை மூட்டை கட்டி எடுத்துன்னு போனாங்கன்னு, அது வந்து நகை ஆசைக்காக ஒரு 2 நபர் வந்து செய்யறத போய் ஒரு அரசாங்கத்தோட எப்படி தமிழ்மணி அண்ணன் வந்து கனெக்ட் பண்ணி அதுவும் சட்டம் ஒழுங்குதான்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தர் மனுஷனுக்கு ஒரு போலீஸ் போட முடியுமா? நான் கேட்கறது அதுதான். ஒவ்வொரு மனுஷனும் ஒரு போலீஸ் போட முடியாது. தமிழ்மணி அண்ணன் மாதிரி சீனியர்ஸ் வந்து பொதுவா பேசணும். அவர் என்ன சொல்ற, அமைச்சர் அப்படிதான் பேசுவாருன்னு. அப்படி நான் எப்படி சொல்லட்டுமா? தமிழ்மணி அண்ணன் எப்படி தெரியுமா பேசுவாரு? அதிமுக கைக்குலியா தான் பேசுவார். இல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். ஏன் இல்ல அவர் அமைச்சரை சொல்லும் போது நான் வேடிக்கை பார்க்க முடியாது. இல்ல கைக்குலிங்கிற வார்த்தை எவனை ஏத்தும் பயன்படுத்தல. நீங்க என்ன பேசுறீங்க?
நீங்க நான் திமுக கைக்கூலின்னு நீங்க ஒரு அமைச்சர் நாயை அப்படிதான் சொல்லல. பேசுவாருன்னா, ஒரு நாயை நான் கூட தெளிவா நான் சொல்லல. சொல்றேன். ஏன்? அமைச்சர் அப்படிதான் பேசுவாருன்னா, விடுங்க. உங்களால தமிழ் தான் எப்படி இல்ல, பேசுவாரு? திமுக நான் வந்து அதுதான் பயப்படலாம். சரி, கொஞ்சம் நான் அமைதியா திமுக நீங்க வந்து உங்க பயப்பட கட்சி, வேண்டியதில்லை. நீங்க வந்து சரி, ஒரு சரி. நாயை கூட அந்த வார்த்தையை சரி, பயன்படுத்த இல்ல, அண்ணாதிமுக தான் நீங்க தமிழ்மணி. சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. சரி, ஒரு நாய்க்கு நான் கைக்கூலி சரி, இல்ல இல்ல, தமிழ்மணி, நீங்க இல்ல. யாருக்குன்றதால எனக்கு சீனியர் தேவை நீங்க. எங்க அமைச்சரை பேசும்போது வெயிட் பண்ணுங்க, நான் வெயிட் பேசதான் பண்ணுங்க. சரி, செய்வேன். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் தப்புன்னு பண்ணுங்க. சொன்னேன். Right. கைக்கூலின்னு நான் சார், சொன்னேனா? நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு என்ன மதிவாணன். அவ்வளவுதான். மதிவாணன். தமிழ்மொழி இப்ப சொல்றேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. அவருக்கு எப்படி சரி, டிஃபெண்ட் தமிழ்மணி. பண்றது தெரியல. சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க, வரேன். திரு தமிழ்மணி, எப்படி பார்க்குறீங்க? கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இன்னொன்று, இப்போ கட்சி நிர்வாகிகள் கொலை அப்படின்னா சேரும் போதே அவங்க வழக்குகளோட தான் சேர்றாங்க. உடனே கட்சி நிர்வாகி கொலை, இங்கே யாருக்குமே பாதிப்பு இல்லை, அவங்க ஒரு அரசியல்வாதின்னு சொல்லி ஒரு அரசியலுக்காக இது வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி நடக்குதா? சார், கடந்த காலத்தோட எந்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நானே சொல்லியிருக்கலாம், திமுக ஆட்சி வந்து ராமஜெயம் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்டிருக்கலாம். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. 12 வருஷம் ஆச்சு. நான் இதை இப்படி பேசிக்கிட்டு போனால் நான் ராமாயண காலம் வரைக்கும் நம்ம பேசலாம். ராமர் ஏன் பின்னடிந்து அடித்தார், அது இது இல்லையானா நியாயம்தான். யாராக இருந்தாலும் பின்னிருந்து ஒருத்தன் அடிச்சிருந்தானா அவன் வன்முறை தான். அது அல்ல. என்ன அடிப்படை நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. எப்போது இந்த அரசாங்கம், இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம், முதலமைச்சர் தான் ஹோம் மினிஸ்டர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் தான் கம்ப்ளீட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக மாற்றுறார். அவர் தான் ஹோம் செக்ரட்டரியாக மாற்றுறார். எல்லா பத்திரிகைகளும் ஊடகங்களும் சொன்னன இதுதான் காரணம்னுட்டு. அப்போ தமிழ்மணியா சொல்கிறான் சட்ட ஒழுங்கு தோற்று போச்சுன்னுட்டு. அட்மிட் பண்ணது சீஃப் மினிஸ்டர். எல்லா பத்திரிகைகளும் இருக்குது, ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. சரி, கள்ளக்குறிச்சியில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எஸ்பி, 47 ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸ், எல்லா பத்திரிகைகள் இருக்குது. எதுக்கு மாற்றுறீங்க? சாராய சொர்க்கமாகி விட்டது. அதை கண்ட்ரோல் பண்ண எந்த அதிகாரியும் கண்ட்ரோல் பண்ணலை. பொலிட்டிக்ஸே வேண்டாம் சார் இதில். இது அட்மிஷன் பை த கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். அது நீங்க ஒரு எதிர்மறையில இருந்து நீங்க பாக்குறீங்க, இவங்க அதை நேர்மறையா பாக்குறாங்கல்ல. உடனடி நடவடிக்கை எடுக்கிறோம், இதுதான் சட்டம் ஒழுங்கு சரியா இருப்பதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. சார், நேற்று வரைக்கும் சரியில்லைன்னு தானே சார் இன்றைக்கு மாற்றுறீங்க நீங்கள். அப்போ அந்த 3 வருட காலம் யார் ஆட்சி நடத்தினா? சார், இந்த கவர்மெண்டால் சூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஹோம் செக்ரட்டரி, மற்ற சென்னை போலீஸ் கமிஷனர். சார், நான் தான் முதலே சொல்லிட்டேன், என்னைக்கு ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் எப்போ நான் காசு தரேன்னு சொல்லி அன்னைக்கு நீங்கள் யார் காசு கேட்டாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னால் எல்லா கட்சிக்காரர்களும் பயந்துருப்பாங்க. நீங்க சொல்றது பொதுவெளியில பதிவாயிருக்குதா? எது? ஆமா, ராதாகிருஷ்ணன் சொன்னார். சொன்னா வந்துச்சு. 1000 முறை வந்திருக்க. மன்னிச்சுங்க சார், நீங்க இப்படி ஐ அம் ஷாக்ட். இல்லங்க, நான் உங்ககிட்ட இருந்து நான் அதை கேட்கணும். சார், என்ன விட அவ்வளவுதான். அதிகமா தெரியணும். ரைட். என்ன விட உங்களுக்கு அதிகமா. ஐயா, நான் தமிழ்மணி அவர்கள் ஒப்புதலா சொல்றத நான் பதிவு பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ரைட், ஓகே, ரைட். ராதாகிருஷ்ணன் எப்பா கலாட்டா பண்ணாங்கப்பா, நான் காசு தர்றேன், இதுதான் வீடியோ பதிவே வந்துருக்கு. வந்திருக்கு. ரைட். அது இவர் சொன்னார்ல, விருகம்பாக்கத்தில் ஒரு மீட்டிங், டிஎம்கே மீட்டிங், அதில் டிஎம்கே காரவங்க லேடி போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. எல்லா பத்திரிகையிலும் இருக்கு. தமிழ்மணி கண்டுபிடிக்கல, கலை அடுத்து நீங்க சொல்லுங்க, அவர் முடிச்சிட்டு அடுத்து நீங்க. இதில் அவங்களா ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்களா? சரி, ஒரு எம்எல்ஏ, தாம்பரம் எம்எல்ஏ நினைக்கிறேன், கவனிச்சு பக்கத்தூர், ஒரு ஃபேக்ட்ரியை காலி பண்ணலைன்னா நாளைக்கு தூக்கி ரோட்டில் போட்டுருவேன்னு சொல்கிறார். எல்லா பத்திரிகையிலும் இருக்குது. என்ன பண்ணாங்க? அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்களா கட்சியை? யாரோ அல்லங்க, ஒரு எம்எல்ஏ. எல்லா பத்திரிகையிலும் இருக்குது. நீ காலி பண்ணலன்னா நாளைக்கு தூக்கி போட்டுருவேன். இதுதான் சார் சட்டம் ஒழுங்கு தோல்விங்கிறது. இதை நான் செய்யலை, மாற்றுறதெல்லாம் கவர்மெண்ட் தான். எப்ப நீங்க எல்லோரையும் கூண்டோடு மாற்றம், பத்திரிகைகள் உபயோகப்படுத்தின வார்த்தை அப்படின்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு தோற்று போய்விட்டது என்பதை முதலமைச்சர் ஒப்புக்கொள்கிறார். ஒரே ஒரு சின்ன விளக்கம் திரு வன்னியரசு சொன்னதுல நினைக்கிறேன். இல்ல, இப்ப எதிர்க்கட்சிகள் அவங்க தான் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை வந்து சீர்குலைப்பதற்கு திட்டமிட்டு செயல்பட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இங்க உருவாக்குறாங்க அப்படின்னு பாயிண்ட் சொன்னாலும் அதை ஏத்துக்கிறீங்க? ஒரு நிமிடம். அப்படி சார் இருந்தாலும் அதை தடுத்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டிய கடமை எனக்கு இருக்கா, உங்களுக்கு இருக்குதா, போலீஸுக்கு இருக்குது இல்லையா சார்? அதான் சொல்றேன்னா இருக்கலாம் சார், பல இடங்கள்ல இருக்கலாம்.
எதிர்கட்சிக்காரெல்லாம் உத்தம யோகியன்னு நான் சொன்னா நான் முட்டாள். இருப்பான், அயோக்கிய இருப்பான், திருடன் இருப்பான், பொறுக்கி இருப்பான். அவனை கண்டுபிடிச்சு ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டிய கடமை பதவியை கையில் வைத்திருக்கிற, போலீஸை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சருக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் இருக்கு. ரைட்.